Hello my dear YouTube family, welcome to my channel. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட சேனலில் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஒரு டின்னர் ப்ரிப்ரேஷன் தான், ஒரு பேச்சுலருக்கான டின்னர் ப்ரிப்ரேஷன் பார்க்கலாமா? ஸோ இது எப்படி அப்படின்னா எனக்கு ரொட்டி பண்ணணும்னு ஆசை, பட் சப்பாத்திக்கும் ரொட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பெருசாக எனக்கு தெரியாது. ஸோ என்னோடய ஸ்டைலில் ஒரு டின்னர் ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். லைக் அது சப்பாத்தி ரொட்டி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், பட் நான் அப்படி தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி எதை வச்சு பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் யாராவது நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் அதிகமான பேச்சுலர் ரிலேட்டடான விளாக்ஸ் எல்லாம் வரப்போகுது, விளாக்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வேறு எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இன்னும் இதுக்கு வெயிட்டிங், சீக்கிரமாக நம்ம ப்ளாக்கில் போயிடலாமா? என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மை டியர் யூடியூப் ஃபேமிலி, இதில் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா கோதுமை மாவு அண்ட் கொஞ்சமாக மைதா மாவு, 1/4 பங்கு தான் மைதா மாவு, அண்ட் இதில் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். அண்ட் இதில் இன்னும் ஒரு சின்னதாக கொஞ்சமாக சுகர் போடுறோம், ஏன்னா இந்த இதுவில் வர மாதிரி டேஸ்ட் வரணும் அப்படின்றதுனால கொஞ்சமாக நான் சுகர் மட்டும் போட்டுறேன். கொஞ்சமாக தான், ரொம்பலாம் கிடையாது, கொஞ்சமாக சுகர் போட்டுறேன். ஆக்சுவலி இது எதுக்கு அப்படின்னா 10 சப்பாத்தி வரணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ எடுத்திருக்கேன். 10 சப்பாத்தி அளவுக்கு வந்துட்டால் மட்டும் எனக்கு போதும். ஏன்னா எப்போவுமே நான் சப்பாத்தி செஞ்சேன்னா நைட்டுக்கும் சாப்பிட்டுப்பேன், காலையிலேக்கும் சப்பாத்தி சாப்பிட்டுப்பேன். ஸோ அதனால் இப்போது நம்ம ஆஸ் யூஷுவல் தண்ணி ஊற்றி நல்லா பிசைச்சிக்கலாம், நார்மல் வாட்டர் தான். ஓகே, இப்போது இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டர் யூஸ் பண்ணிட்டாவே போதும். ஸோ வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சீரியஸ்லி இந்த பேச்சுலர்ஸ் லைஃப் நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இப்போது இந்த வீட்டில் இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கோம்னா அந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நம்ம தான் பார்ப்போம். பட் அட் த சேம் டைம் என்ன மாதிரி யாராவது ஒரு சின்ன ஒர்க் பண்ணுறதுல கூட, இப்போ இந்த மாவு பேசுகிறதுல கூட ஒரு பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படி தான், நான் தனியாக இருக்கிறப்போ நிறைய யோசித்து அதை பொறுமையாக பண்ணுவேன். ரொம்பலாம் ஃபாஸ்டப் ஸ்பீடப் பண்ண மாட்டேன். அது ஒரு கைண்ட் ஆஃப் பீஸ்ஃபுல் கிடைக்கும். எனக்கு தெரியும் இது நிறைய கேர்ள்ஸோட ட்ரீம் அப்படின்னு சொல்லி, ஒரு 1 BHKல தனியாக அவங்களுக்கான ஸ்பேஸில் அவங்க இருக்கணும் அப்படின்றது நிறைய பேரோட ட்ரீம் அப்படின்னு எனக்கு தெரியும். பட் இதை பார்த்து நானுமே ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன், நம்மளும் இந்த மாதிரி ஒரு டேயில் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஓகே, எல்லோரும் கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மேனிஃபெஸ்டேஷனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்குமே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அதை பற்றி தெரியும் போது எனக்கு பெருசான பிலீஃப் கிடையாது. பட் ஆஃப்டர் சம்டைம்ஸ் கொஞ்சமாக சின்ன விஷயங்கள் நான் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். சின்ன விஷயங்கள் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி தென் பெரிய விஷயங்கள், கொஞ்சம் பெருசாக, ரொம்ப பெருசாலாம் கிடையாது நீங்கள் யோசிக்கிற மாதிரி, கொஞ்சம் பெரிய விஷயங்கள் எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுறத நானே ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த டைமில் எனக்கு அது ஒரு பிலீஃப் கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி பேச்சுலர் லைஃப் சீரியஸ்லி சொல்கிறேன், ஒரு தெரப்பி மாதிரி தான். நமக்கு நம்ம ஒர்க்ஸை நம்மளே பண்ணிவிட்டு பார்த்து யாரையும் நம்ம ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது கிடையாது. நிறைய போல்ட்னஸ் கொடுக்கும், நிறைய விஷயங்கள். இந்த தனிமையாக இருக்கிறப்போ தான் உங்களுக்கு நிறைய தாட் தோணும், இது பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க. இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராவது அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படி சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் ஃபேமிலியோடு இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும், எல்லாமே ஓகே. பட் அட் த எண்ட் நமக்கான டைம் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பேர் சுற்றி இருந்தாலும் அன்றைக்கி டேயில் நமக்குன்னு தனியாக நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா அந்த டேவே நமக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ நான் அந்த மாதிரி நிறைய டேஸ் ஃபீல் பண்ணியிருக்கேன். எல்லாரோடும் இருக்கணுன்றது ஓகே, பட்
நமக்குன்ட்டு ஒரு டைம் இருக்கிறப்போ இருக்கிற ஃபீலிங் வந்து வேறு எப்பயும் இருக்காது. ஈவன் தோ நீங்கள் டென்ஷனாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், பட் எல்லாத்துக்கும் ஆன்சர் உங்களுக்கு அந்த தனிமையில் தான் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்கள் மைண்டில் நிறைய ஓடும், பட் அதுக்கான சொல்யூஷனும் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த மாதிரி ஒரு லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணி பாருங்கள். பட் அதுக்காக வந்து நான் எல்லோரும் 1 BHKல இருக்கணும் இந்த மாதிரி, பட் ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. பட் இதுவும் ஒரு பாத், இப்படியும் இருக்குது. நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்காக நீங்கள் பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கணும், 10,000 12,000 ரெண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. நம்ம எப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறோமோ தட்ஸ் லைஃப். எல்லாரோட லைஃப் ஒரு மாதிரி இல்லை இல்லையா? வந்துட்டு தான் சொல்லணும்னு தோணுச்சே சொல்லிட்டேன். என்னம்மா ரொம்ப தத்துவமாக சொல்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஓகே, நம்ம ஃபுல்லாக பசஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பசஞ்சிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ண வேண்டிய டைம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி பசஞ்சிட்டோம்னா நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நான் மாவு வந்து பசஞ்சிட்டேன் நல்லாவே. சரி பாருங்கள், நான் நல்லாவே மாவு பசஞ்சிட்டேன். கொஞ்சம் ஆயிலெல்லாம் தடவி வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour நல்லா செட் ஆகட்டும். ஏன்னா இன்னும் டைம் இருக்குது எனக்கு டின்னர் செய்கிறதுக்கு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் மாவு மட்டும் நல்லா வந்து பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டேன். ஸோ நம்ம ரிமைனிங் ஒர்க் எல்லாம் பண்ணலாம், அடுத்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன செய்ய போகிறோம் சைட் டிஷ் அப்படின்னு நான் சொல்லதில்லை, எம்டி சால்னா தான் பண்ண போகிறோம். ஸோ திஸ் அண்ட் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். எஸ், அதாவது கொஞ்சம் பெருஞ்சீரகம். ஸோ திஸ் இஸ் தட் பெருஞ்சீரகம். உங்கள்கிட்ட கசகசா இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கோங்க. ஐ டோன்ட் ஹவ் கசகசா, அதனால் நான் அதை ஆட் பண்ணல. அண்ட் முந்திரி இருந்துச்சுனாலும் போட்டுக்கோங்க. ஓகே, என்கிட்ட இது ரெண்டுமே இல்லை, நான் ஆட் பண்ணல, எனக்கு இதுவே போதுமானது. ஸோ இப்போ இதை நம்ம தூர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ஃபைனலி அரைச்சாச்சு. நீங்கள் கேட்கலாம், ஏம்மா சால்னாக்கு எதுவுமே ரெடி பண்ணாமல் எதுக்குமா ஃபஸ்ட்டே இதை அரைச்ச அப்படின்னு. ஏன்னா லைட்டாக மழை போடுது, மழை பெய்ய ஆரம்பிச்சதுனால இப்போ தான் கரண்ட் வேறு குச்சுக்குன்னு கட் பண்ணிடுறாங்களா, அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து இந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது நம்ம ரிமைனிங் ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆனியன் அண்ட் தக்காளி கட் பண்ணிவிட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஒரு ஆனியன், ஒரே ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, வேணும்னா இன்னொரு குட்டி ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணுறேன். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தனியாக அரைக்கல. உங்களுக்கு இல்லை அப்படின்னா கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகே, கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அண்ட் ஐம் ஆடிங் திஸ் ஸ்மால் ஆனியன் டூ. இந்த சின்ன ஆனியனும் நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு தக்காளி கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு சின்ன ஆனியன் மட்டும் ஆட் பண்ணுறேன். நான் எடுத்த ஆனியன் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால். ஓகே, டடான், ஆனியன் அண்ட் டொமேட்டோ, ஒரு பச்சை மிளகா லைட்டாக சுடுன்னு கீறி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ குக் பண்ண போயிடலாமா? இது நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ குக்கர் எடுத்துக்கலாம். ஓகே, நவ் லெட்ஸ் ஆன் த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சாச்சு, சாரி குக்கர் வச்சாச்சு. என்கிட்ட இருக்க ஒரு சின்ன குக்கர் வச்சாச்சு. ஸோ குக்கர் காஞ்ச உடனே ஆஸ் யூஷுவல் நம்மளோட எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஸோ குக்கர் காயிட்டோம். ஓகே, நவ் லெட்ஸ் ஆட் சம் ஆயில். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கடுகு போடுறேன். ஏன்னா எனக்கு எந்த டிஷ் பண்ணாலும் கடுகு போட்டேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கொஞ்சமாக கடுகு போடுறேன். ஸோ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அதாவது நம்மளோட சோம்பு வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? கொஞ்சமாக நம்மளோட சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அண்ட் நம்மளோட ஸ்பைசஸ் போட போகிறேன். ஒரு பட்டை, இலை, அப்புறம் 2 ஏலக்காய், இது மட்டும்தான். இதுவும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம்.
இப்போ நான் வந்து கருவேப்பிலை போட போகிறேன். இந்த கருவேப்பிலை பாக்ஸில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம லாஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கார்னிஷிங் மாதிரி இருக்கும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணனா. ஸோ இப்போ கொஞ்சமாக மட்டும் கருவேப்பிலை போட்டு பாக்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து ஆனியன் நல்லா வந்து ப்ரௌனிஷாக ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுறேன். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க போட்டுட்டு, இல்லாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா தீஞ்சு போயிடும். அதனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து தக்காளி ஆட் பண்ணுறேன். ஓகே, தக்காளி ஆட் பண்ணிட்டு நான் கொஞ்சமாக வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். தக்காளி ரொம்பலாம் வதங்கணும் அப்படின்றது கிடையாது. நல்லா ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். தக்காளி போட்டு ரொம்பலாம் வதங்கணும் இல்லை. என்கிட்ட இதுவும் இல்லை, புதினா இல்லை. ஸோ அதனால் கொத்தமல்லி மட்டும் வாஷ் பண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டேன் பாருங்கள். மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்மளோட மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலா, இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா. அதுக்கப்புறம் நம்மளோட குழம்பு மிளகாய் எப்படி ரொம்பவே கம்மியாக போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ரிமைனிங் காரத்துக்கு நான் வந்து நம்மளோட தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அந்த மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துருங்க. பாருங்கள், கலரே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் மட்டும் அந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். ஓரளவுக்கு ராஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க நம்மளோட தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க சிம்மில் வச்சு. இதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான ஃபுல் வாட்டர், அதாவது நம்மளோட எம்டி சால்னாக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். வாட்டர் ஆட் பண்ணி குக்கர் மூடி 3 விசில் ஃபுல்லாக வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் அதுவே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ விசில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து குக்கர் போட்டுடுறேன். குக்கர் மூடி போட்டுடுறேன். விசில் எடுத்து விட்டாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபைனலி வந்து ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி நம்மளோட கிரேவி எம்டி சால்னா விச் இஸ் பர்ஃபெக்ட்லி ரெடி. பார்த்துடலாம். ஐ திங்க் இட் வெல்ஸ் நைஸ். இன்னும் கூட சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம கொதிக்க விடலாம். இஃப் வேணும் அப்படின்னா, இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் யூ கேன் சர்வ். இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ண விட போகிறேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ தூரம் வேண்டாம், எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் திக்காகலாம். ஸோ அதனால், இல்லை உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அப்படி கூட சர்வ் பண்ணலாம். ஸோ இட் வில் பி நைஸ். நான் நம்மளோட சப்பாத்தி மாவு வந்து பர்ஃபெக்ட்லி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்காக நான் சப்பாத்தி கட்டை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கட்டை எடுத்துகிட்டு ஸோ இப்போ நம்ம அந்த மாவு எடுத்து பார்க்கலாம். see the texture. சாஃப்ட் ஆகிடுச்சு. நல்லா ஒரு 1/2 an hour கிட்டே நம்ம நல்லா செட்டிலாக விட்டுட்டோம். ஸோ சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டைம் இப்போ இதை நம்ம பண்ணுறதுக்கு, ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ இட்ஸ் டின்னர் டைம் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம இதை ரெடி பண்ணலாம் இப்போது. ஓகே, இப்போ இதை நம்ம திரட்டலாம். ஆஸ் யூஷுவல் தான், நீங்கள் எப்பயும் திரட்டுற மாதிரி தான் கொஞ்சம் மாவு போட்டுட்டு அண்ட் ஒரு பால் எடுத்து வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து திரட்டலாம். இது ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது. ஸோ
ஸோ நம்ம சப்பாத்தி போடும்போது பார்க்கலாம் திரட்டிட்டு. ஓகே, திரட்டிட்டேன் ஃபைனலி. அவ்வளோதான், எடுத்துகிட்டு மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களோட சப்பாத்தி ரெடி. ஆனால் நான் சொன்ன ரொட்டி வந்து இப்படி கிடையாது போல். ரொட்டி வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக பண்ணுறாங்க. எனக்கு வந்து அது பண்ணுற அளவுக்கு இப்போதைக்கு மைண்ட் செட் இல்லை. ஸோ அது கோ வித் சப்பாத்தி. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைட்டாக மைதா ஆட் பண்ணி, எப்பவும் யூஸ்வல் இப்படி பண்ண மாட்டேன். எனக்கு எப்போயாவது தோணுச்சு அப்படின்னா நான் இந்த மாதிரி பண்ணுவேன். நான் பண்ணது வந்து கரெக்டாக 10 சப்பாத்தி வந்துருச்சு. ஆல்ரெடி ஒன்று திரட்டியாச்சு. அண்ட் ரிமைனிங் எல்லாமே நான் பால் பண்ணி மாவு லைட்டாக டஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நமக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கரெக்டாக 10 சப்பாத்திஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கான டைம் வந்துச்சு. சப்பாத்தி எடுத்தாச்சு. அண்ட் நம்மளோட கிரேவி இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இது பண்ணிட்டேன். நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் நான் பாயில் பண்ண விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா திக்காக எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சீரியஸ்லி நல்லா இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோப் இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை லாங் ஃபார்மேட் வீடியோ இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வீடியோஸை ஃப்யூச்சரில் நான் போட்டு ட்ரை பண்ணுறேன். ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் கூடிய விரைவில் சந்திக்கலாம். பாய்.